ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। वैराग्य शतकम् दैर्वस चूटोत्तम सितचन्द्रचारुकलिका संचंचिका भास्वरः लीलादक्तविलोलकामशलभ श्रेयो दशाग्रे स्फुरन् अन्तःस्फूर्जतपारमोहतिमिर प्राग्भारमुच्चारयन् चेतः सत्मनि योगिनां विजयते ज्ञानप्रदीपो हरः। 26வது ஸ்லோகம். वयमिह परितुष्टा वल्कलैस्वं दुकूलैः समयिव परितोषो निर्विशेषो विशेषः स तु भवतु दरिद्रो यस्य तृष्णा विशाला मनसि च परितुष्टे कोर्तवान् को दरिद्रः। வைராகிய ஸ்துதி பார்த்துட்டு இருக்கிறோம். வைராகியத்தை புகழ்கிறார். ஸ்துதினா புகழ்தல். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வைராகியத்தை பெறும் பொழுது அந்த வைராகிய சுகத்தை அவன் பெறுகிறான். வேதாந்தத்துக்குள்ள வர்றவங்களுக்கு அது ஒரு குவாலிஃபிகேஷன். வேதாந்தத்துக்குள்ள வராதவங்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் ஒரு நிறைவோடு வாழ்வதற்கு பற்றற்று இருத்தல்ங்கிறது அவருக்கு சந்தோஷத்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இப்போ அவர் இதில் எதை முக்கியமாக அனலைஸ் பண்ணுறாரு இந்த ஸ்லோகத்துலன்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் நாம் எதை ப்ராஸ்பேரிட்டியாக பார்க்குறோம், பாவர்ட்டியாக பார்க்குறோம். நம்மளுடைய பார்வையில் எது ப்ராஸ்பேரிட்டி எது பாவர்ட்டி அது சொல்லித்தர தேவை. நம்மளுடைய கண்ணில் விஷனில் நம்மளுடைய பார்வையில் ப்ராஸ்பேரிட்டி அப்படின்னு என்ன, நிறையா சொத்து பணம் உறவுகள் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சி எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடைபெறணுமோ அதெல்லாம் நடைபெற்று பேரு புகழோடு சொத்து பத்தோட வாழ்றது நாம் என்ன சொல்கிறோம், ப்ராஸ்பேரிட்டி. தட் இஸ் எக்ஸ்டர்னல் ரிச்னஸ். What we say prosperity, external richness. அதை தான் நம்ம ப்ராஸ்பேரிட்டின்னு சொல்கிறோம். பாவர்ட்டி அப்படின்னு எதை சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் புவர். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாவர்ட்டின்னு சொல்கிறோம். வெளியிலேருந்து பார்க்குறக்கு அவங்க புவராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொத்து பத்துலேருந்து வீடுலேருந்து உறவுகள்லேருந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க பாவர்ட்டி அப்படிங்கும்போது அவங்க எக்ஸ்டர்னலாக அவங்க எப்படி இருக்கிறாங்க, புவராக இருக்காங்க. இதுதான் நம்மளுடைய விஷன். உலகத்தை நம்ம பார்க்குறோம், எக்ஸ்டர்னல் ரிச்சாக இருக்காங்களா, அதுதான் ப்ராஸ்பேரிட்டி. எக்ஸ்டர்னலாக பார்க்குறக்கு புவராக பார்க்குறக்கு அண்டர்லைன் பண்ணிக்கணும். பார்க்குறக்கு ரிச்சு, பார்க்குறக்கு புவர் அப்படிங்கிறத நாம் டிசைட் பண்ணுறோம். இது டெல்யூஷன், பக்கா டெல்யூஷன் இது. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், டெல்யூஷன் என்ன, மோகம், குழப்பம். இந்த இடத்துலயே நம்ம பார்வை தப்பு. சரியானதை தப்பா பார்க்குறோம், தப்பானதை சரியா பார்க்குறோம். அதுக்கு பேர் தான் டெல்யூஷன், குழப்பம், மோகம். இந்த இடத்துலயே மோகம் இருக்கு நமக்கு. ஆனால் மோகத்தில் இருக்குன்னு தெரியாது. அதுதான் மாயனுடைய வேலையே. அந்த மோகம் ஏன் வந்ததுன்னா பகவத்கீதையை ஜாயின் பண்ணி சொல்ல தெரியணும். ஃபர்ஸ்ட் பிரச்சனை அவங்களுக்கு பற்று, அதனால சோகம், அதனால வந்த மோகம்.
ஏன்னா மோகம்ங்கிறது பகவத்கீதையிலேருந்து வைராகத்தை தனியாக ஒரு மோகம்ங்கிற வேர்டு பகவத்கீதை, அதிலிருந்து சப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், எல்லாருமே பற்றுடன் இருக்கிறார்கள். கண்டிப்பாக சோகம், அந்த சோகம் அவங்களை எங்கே கூட்டிகிட்டு போயிடுது, மோகம். அதனால தான் என்ன பார்க்குறோம், எது ரிச்னஸ், விச் ரிச்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், எக்ஸ்டர்னல் ரிச்னஸா இன்டர்னல் ரிச்னஸா? ஏன்னா எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் மட்டும்தான் நமக்கு தெரியுது, இன்டர்னல் ரிச்னஸ்னு ஒன்று இருக்கு. அதுதான் எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் விட சுகத்தை கொடுக்கக்கூடியது. நீங்க இன்டர்னல் ரிச்னஸ் இல்லாம யூ கேனாட் என்ஜாய் தி எக்ஸ்டர்னல் ரிச்னஸ். மனதுக்குள்ள ஒரு ரிச்னஸ் இல்லாம, வாட் டு யூ மீன் பை இன்டர்னல் ரிச்னஸ்? மன அமைதி, ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்ட மனம், கோபத்திலிருந்து விடுபட்ட மனம், பொறாமையிலிருந்து விடுபட்ட மனம், சுயநலத்திலிருந்து விடுபட்ட மனம், அதே ரிச்னஸ். நீங்க எதை வாங்கி போட்டு ரிச்னஸ் இல்லை, எது மனதில் இருக்கிற கல்மஷங்களா விலகிருச்சு, மனம் போதும் என்ற ஒரு மனம். இதெல்லாம் என்னது ரிச்னஸ், இன்டர்னல் ரிச்னஸ். அமைதி, பொறுமை, ஷேரிங்கு, இதெல்லாம் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ நாம பார்க்கறது எக்ஸ்டர்னல் ரிச்னஸ். சாஸ்திரம் சொல்லுது, என்னதான் எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் இருந்தாலும் யூ கேனாட் என்ஜாய் தி எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் வித்தவுட் இன்டர்னல் ரிச்னஸ். அப்ப எது பெருசு? திருப்பி நம்மளே கேட்குது, எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் அனுபவிக்கணும்னா இன்டர்னல் ரிச்னஸ் வேணும். இன்டர்னல் ரிச்னஸ் என்ன சொல்லிட்டேன், மனதினுடைய மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட்னு எடுத்துக்கலாம் ஒரு வேர்டு. எல்லாத்தையும் அடக்குனது, எதிலிருந்து எதெல்லாம் நற்குணங்களோ அதெல்லாம் பெற்று, எதெல்லாம் தீய குணங்களோ விளக்குனீங்கன்னா அது மனதினுடைய ரிச்னஸ். இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது, இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் தி எக்ஸ்டர்னல் ரிச்னஸ், இன்டர்னல் ரிச்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இன்டர்னல் ரிச்னஸ் என்னது, எதை விட பெருசு? எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் விட இதுதான் பெருசுன்னு லாஜிக்கா சொல்லி கொடுக்குது சாஸ்திரம். அப்போ யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரை ஃபார் இன்டர்னல் ரிச்னஸ்க்கு ட்ரை பண்ணு. நீங்க பாருங்க, இன்டர்னல் ரிச்னஸ் வந்துருச்சுன்னா எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் இருந்தாலும் கவலை இல்லை, இல்லைனாலும் கவலை இல்லை. ஸோ டோன்ட் ஆல்வேஸ் நம்ம உழைக்கணுங்க, சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அதுல எல்லாம் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. பட் அதுதான் வாழ்க்கையில் ப்ராஸ்பாரிட்டி அப்படின்னு நினைச்சு ஓடுறதாட்ட ஒரு முட்டாள்தானே ஏதும் கிடையாது. எதுக்குமே நேரம் இல்லைங்க. நிறைய பேர் சொல்லும்போது பார்த்தா வேலை வேலை வேலைங்க. we are not money making machine. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யறதுனால எனக்கு ஒரு இன்டர்னல் ரிச்னஸ்க்கு நீங்க வரணும்னா, கிடைக்கணும்னா, 4 குழந்தைய பெற்றாலும் இன்டர்னல் ரிச்னஸ் வராது, சுத்தமா போகுது. 4 வீடு சம்பாரிச்சதுனால இன்டர்னல் ரிச்னஸ் எல்லாம் வர்றதில்லை, சுத்தமா இருக்கிற அமைதி போகுது. அங்கிருந்து போன் வரும், அந்த வீட்டுல அந்த பிரச்சனை, இந்த வீட்டுல இந்த பிரச்சனை, அவனை பிளம்பர் வர சொல்லுங்க, அதை வர சொல்லுங்க, இதை வர சொல்லுங்க, மாசம் 2 லட்சம் வாடா, 3 லட்சம் வாடா, 5 லட்சம் வாடா, காலேஜ் எத்தனை டார்ச்சருங்கிறது அங்க போன் வரும்போது தெரியும். ஸோ தட் கேனாட் கிவ் மீ தி இன்டர்னல் ரிச். முதல்ல அது புரிஞ்சுக்கணும். எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் எதை கொடுக்கறது இல்ல, இன்டர்னல் ரிச்னஸ், அமைதியை கொடுப்பது, சந்தோஷத்தை கொடுப்பது கிடையாது. அப்ப என்ன பண்ணி ஆகணும், நம்ம இன்டர்னல் ரிச்னஸ்க்கு ஒர்க் பண்ணணும். எப்படி எக்ஸ்டர்னல் ரிச்னஸ்க்கு எவ்வளவு ஒர்க் பண்றோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போனை வச்சுக்கிட்டே பிசினஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிடும்போது போனு, எவ்வளோ கஷ்டப்படுறோம், மெனக்கடுறோம் எக்ஸ்டர்னல் ரிச்னஸ்க்கு. எக்ஸ்டர்னல் ரிச்னஸ்க்கு இவ்வளவு பாடுபடுறோமே, இன்டர்னல் ரிச்னஸ்க்கு என்ன ஒர்க் பண்றோம்? அப்போ ஒர்க் பண்ணாம எப்படி கிடைக்கும்? எப்படி எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் வேலை செய்யாம பணம் சேராதோ, இன்டர்னல் ரிச்னஸ் ஒர்க் பண்ணாம இன்டர்னல் ரிச்னஸ்க்கு நீங்க அடைய முடியாது. அப்போ we have to give time. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இன்டர்னல் ரிச்னஸ் வேணும்னா அதுக்கு என்ன வரணும்? எப்படி எக்ஸ்டர்னல் ரிச்னஸ்க்கு 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் கொடுக்குறீங்களோ, இன்டர்னல் ரிச்னஸ்க்கு அட்லீஸ்ட் 1 hour ஆகுது பர் டே கொடுத்தீங்கன்னா. யார்கிட்ட அந்த டைமை கொண்டு யார்கிட்ட கொடுக்கறது? பக்கத்து வீட்டில் பேசி கொடுக்கறது. அந்த டைம் எங்க நீங்க கொடுக்குறீங்க? சாஸ்திரத்துக்கு. அதை படிக்கிறதுக்கு நீங்க 1 மணி நேரம் கொடுக்குறீங்கன்னா தான் ஒர்க் பண்றேன்னு அர்த்தம். இன்டர்னல் ரிச்னஸ்க்கு நீங்க ஒரு ஃப்ரெண்டு 10 பேருக்கு 20 பேர் சேர்த்திக்கிட்டதுனால இன்டர்னல் ரிச்னஸ் வராது. 1 கோடியை 10 கோடியை டேர்ன் ஓவர் பண்றதுனால இன்டர்னல் ரிச்னஸ் வரப்போறது இல்லை. ஒரு ஊருக்கே தலைவன் ஆகிறதுனால இன்டர்னல் ரிச்னஸ் வரதில்லை. இல்லை எந்நேரம் சோசியல் ஒர்க்கு உலக மக்களுக்காக நான் தியாகம் செய்யறேங்கிறதுனால இன்டர்னல் ரிச்னஸ் வராது. என்னதான் சோசியல் ஒர்க் பண்ணீங்கனாலும், செல்ஃப்லெஸ்னஸ் ஒர்க் நாம் சொன்னாலும், ஈகோங்கிற இடத்துல நின்றுதான் அதை பண்றான். ஈகோங்கிற இடத்துல நான் சோசியல் ஒர்க் பண்றேங்கிற அந்த ஈகோல தான் நின்று பண்றாங்க.
ஸோ செல்ஃப்லெஸ் ஒர்க்குங்கிறத ஒன்று கிடையவே கிடையாது. செல்ஃபை தொலைச்சிட்டாங்க. எங்கே ஒர்க்கு? செல்ஃப்லெஸ் ஒர்க்குன்னு ஒரு சொல்கிறேன் பார்த்தீங்களா, செல்ஃப்லெஸ்னஸ்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இட் இஸ் எ ராங் வேர்டு. ஏன்னா செல்ஃப் இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும் சோசியலுக்கு. அது எப்படி செல்ஃப்லெஸ்னஸ் வந்தது? திங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ ஈகோவில் நின்று தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சோசியல் ஒர்க்கே பண்ணுறோம். அதெல்லாம் இன்டர்னல் ரிச்னஸை கொடுக்காது, மன அமைதியை கொடுக்காது, ராகத்வேஷத்துலேருந்து நம்மளை விடுபட வைக்காது. சோசியல் ஒர்க்கு மனதில் இருக்க ராகத்வேஷத்தில் டச் பண்ண முடியாது. கர்மயோகம்தான், வேற வழி கிடையாது. அதை தான் ராகத்வேஷம் போய் அடிக்கிற அகங்காரத்தை போய் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ராகத்வேஷம் விடுபடணும்னா ஃபர்ஸ்ட் கர்மயோகம்னா, கர்மயோகம் எங்க வந்துடும்? சாஸ்திரம். ஸோ ஃபார் யுவர் இன்டர்னல் ரிச்னஸ் ஃபர்ஸ்ட் என்ன புரியுது? வி ஹாவ் டு கிவ் டைம் டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இன்டர்னல் ரிச்னஸ் ரொம்ப முக்கியம். அந்த இன்டர்னல் ரிச்னஸ் வந்தா தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா டைம் கொடுக்கணும். ஒரு எத்தனையோ சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இதுக்கு கொடுக்கணுங்கிறார். அதுதான் மெயின் கான்செப்ட். யூ ஹாவ் டு கிவ் யுவர் மைண்ட் டு சாஸ்திரா, குரு. அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இன்டர்னல் ரிச் இஸ் பாசிபிள். வேற ஏதாவது வழி இருக்குதுங்களா? இன்டர்னல் ரிச்னஸ் என்னங்க? கண்டென்ட்மெண்ட். அவ்வளோதான். இன்டர்னல் ரிச்னஸ் ஒரே வேர்டு சொல்லணும். என்னது? எல்லாத்துலேருந்து விடுபட்ட மனம். அப்ப எதை பெற்றிருக்கணும்? கண்டென்ட்மெண்ட். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இது ரிச்னஸ் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து என்னது? பாவர்ட்டி. நாம என்ன நினைக்கிறோம்? பாவர்ட்டி, அவன் கையில சொத்து பத்து ஒண்ணு இல்ல அப்படின்னா அவன் பாவம், ஏழை அப்படின்னு நாம நினைக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? உண்மையில எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் இல்லாதவன்லாம் பாவர்ட்டியில் இருக்கிறவன் அல்லங்குது. அப்ப யாருங்க? பாவர்ட்டியில ஒரு சைக்கிள் தான் போறாங்க, ஒரு வீடு இல்ல, ஒரு சின்னதா தான் இருக்குது, இருக்கிறது எல்லாமே கம்மியா தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு எது பாவர்ட்டின்னு தோணுதோ அது சாஸ்திரம் பாவர்ட்டின்னே சொல்றது இல்லை. இது நம்மளுடைய டெல்யூஷன்ல நாம அதை பாவர்ட்டின்னு நினைக்கிறோம். பாவர்ட்டின்னு எதை தெரியுங்களா சொல்லுது? What is meant by internal poverty is the real poverty. சாஸ்திரம் எதை பாவர்ட்டிங்கிறது? இன்டர்னல் ரிச்னஸ் தான் ரிச்னஸ் சொல்லுச்சு. அப்ப இன்டர்னல் பாவர்ட்டி தான் என்ன சொல்லுது? அது இன்டர்னல் பாவர்ட்டி இஸ் பாவர்ட்டி. ஏங்க இன்டர்னல் ரிச்னஸ் புரியுது, ஒரு கண்டென்ட்மெண்ட். ஆப்போசிட் என்ன? அதுதான் என்னது? பாவர்ட்டி. அப்ப என்னது? கிரீடி மைண்ட். 100 கோடி சம்பாதிச்சிருப்பான், ஆனா மனசுக்குள்ள அந்த கிரீடி போயிருக்காது. அதை 200 கோடியை அடுத்த வருஷத்துக்குள்ள பண்ணணும்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் பிச்சைக்காரன். கிரீடி மைண்ட் 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கான். என்ன முடிவு பண்றான் மனசுல? இது பத்தாதுன்னு நினைக்கிறானா, இன்னும் கொஞ்சம் அடையணும்னு நினைக்கிறானா? அப்ப அந்த இடத்துல கிரீடி வருதா? கண்டென்ட்மெண்ட் இல்லையா? அப்ப அவன் யாரு? பிச்சைக்காரன். இன்டர்னல் பாவர்ட்டி. அவங்க என்ன இருக்குது? எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் இருக்குது, ஆனா இன்டர்னல் பாவர்ட்டி. இன்னொருத்தன் குடிசையில வாழ்வான், சாஸ்திரம் படிச்சுட்டு இருப்பான், இன்டர்னல் ரிச்னஸ் அடைஞ்சிருப்பான். வெளியில எப்படி இருக்கும்? எக்ஸ்டர்னலா பாவர்ட்டி இருக்கும். சோ எக்ஸ்டர்னல் பாவர்ட்டி இருக்கும், ஆனா அவனுக்கு இன்டர்னல் ரிச்னஸ் இருக்கும். நாம பாக்குற பணக்காரங்களுக்குள்ள என்ன இருக்குது? 100 கோடி 200 கோடியை டர்ன் ஓவர் பண்ணணும், இந்த காரை வித்துட்டு அந்த காரை வாங்கணும், 2 கார் 4 கார் ஆகணும், 4 கார் 10 கார் ஆகணும், 10 கார் 12 கார் ஆகணும், ஸ்பின்னிங் மில்ல வளைச்ச போடணும், அங்க ஒரு 100 ஏக்கரா வாங்கணும், இங்க ஒரு 200 ஏக்கரா வாங்கணும், அங்க அதை என்னது இது? கிரீடி 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 கிரீடி. அப்ப நமக்கு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏங்க கண்டென்ட்மெண்ட் வந்துட்டு அவன்லாம் உழைக்க மாட்டானே, சோம்பேறி ஆயிடுவானே, நம்ம புத்தி உள்ள சொல்லு. இந்நேரம் இப்படியே கண்டென்ட்மெண்ட் ஆயிட்டா 100 கோடி இருக்கிறவன் 200 கோடி பண்ணா தானே இன்னைக்கு 4000 பேருக்கு வேலை கொடுக்குறோம், நாளைக்கு 5000 பேருக்கு வேலை கொடுத்து அந்த 100 ஓவர் 100 டர்ன் ஓவர் 200 பண்ண முடியும். அப்படியே திங்க் பண்ணலாம்ல. போதும்னு வந்து உட்காந்துட்டா உலகத்துல அப்புறம் யாருமே என்ன ஆயிடுவாங்க? எல்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் என்று என்ன வருது அதுல சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு லேசி பீப்புள் ஆயிட மாட்டாங்களா? உழைக்க மாட்டாங்களே. போதுங்கிற மனம் வந்துட்டா உழைக்க மாட்டாங்களே. 80 மார்க் போதும்னு ஒரு பையன் நினைச்சானா 100 உழைக்க மாட்டானே அப்படிங்கிற டவுட் இப்ப நமக்கு வரணும். வந்தா தான் அதுக்கு பதில் கிடைக்கும். இது உங்களுக்கு வந்தது இல்லையே, நானே கிளப்பி விடுறேன். போதும் போதும் போதுன்ட்டே இருந்தா 60 மார்க் வாங்கினாலும் போதும், 80 மார்க் வாங்கினாலும் போதும். கண்டென்ட்மெண்ட்டுங்கிறது எதுலையும் நின்று நான் சொல்லல.
போதும் என்ற மனம் பொன் செய்யும். போதும்ங்கிறது எதுல? உழைப்பதில் போதும்னு சொன்னமா? உழைப்பதில் போதுங்கிற அர்த்தம் கிடையாது. ஏன்னா உடனே நமக்கு என்ன வரும்? போதுங்கிற வந்து எல்லாம் லேசி ஆயிடுவாங்க, சோம்பேறி ஆயிடுவான். வேதாந்தத்துக்கு போயிட்டாவே அவன் எதுக்குமே அன்ஃபிட் ஆயிடுவான், எதுக்கும் உழைக்க மாட்டான். உழைப்பதில் போதுங்கிற கண்டென்ட்மெண்ட் வரணும்னு சாஸ்திரம் எங்கேயும் ஒரு இடத்துல கூட சொல்லல. உழைப்பில் கண்டென்ட்மெண்ட் இல்ல, ஓனர்ஷிப்பில் கண்டென்ட்மெண்ட். இதுதான் பெரிய டிஃபரன்ஸ். எங்க கண்டென்ட்மெண்ட் வரணும்? ஓனர்ஷிப், ஏர்னிங். ஓனிங் எது? இப்போ ஓனிங்ல இதை நான் ஓனர் ஆகணும், இதுக்கு நான் ஓனர் ஆகணும், அதுக்கு நான், அது இருக்காது. எது? அந்த கண்டென்ட்மெண்ட் வந்துருச்சுன்னா ஓனிங்ல இருக்காது. எதுல இருக்கோ? ஏர்னிங்ல இருக்கோ. எப்படி? இப்ப வந்து ஒரு பறக்கார் இருக்கான், எப்படி அவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அன்னம் பகு குர்வீத்து, அதுதான் ஷேரிங். நிறைய சம்பாரிச்சு நிறைய கொடுக்கணும், நிறைய. ஏன்னா கிரகஸ்தாசிரமம் பஞ்சமகா யக்னங்கள் பண்ணணும். நிறைய சம்பாரிச்சா தான் நிறைய பஞ்சமகா யக்னங்கள் பண்ண முடியும். ஸோ ஏர்னிங்ல அன்னம் பகுக்குவித்துனா ஓனி. இது என்னது? இது நான் எனக்காக சம்பாதிக்கிறேன். இப்போ நீங்க 1 கோடி சம்பாரிச்சது, ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு சினிமா நடிகரோட பொண்ணு 1 கோடி சம்பாரிச்சது அட்வர்டைஸ்மெண்ட்ல, அதை அப்படியே தூக்கி கொடுத்துருச்சு. அதே ஷாருக் கானுடைய வட இந்தியா நடிகரோட பொண்ணு சம்பாரிச்சு அது ஒரு வீடு வாங்குது. இட்ஸ் தி டிஃபரன்ஸ். வளர்ப்புல இஸ் தி டிஃபரன்ஸ். இதுவும் 1 கோடி சம்பாரிச்சது, அதுவும் 1 கோடி சம்பாரிச்சது. இது எதுக்கு பண்ணுது? இங்கதான் சாஸ்திரம் நிக்குது. புரிஞ்சுதுங்களா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு? வளர்ப்புல. see the difference in brought up. அம்மா அப்பா சொல்லாம 1 கோடி தானம் பண்ணுங்களா? அந்த பொண்ணு முதல் சம்பாரிச்ச பணம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லயே எதுல வந்தது நான் கேள்விப்பட்டேன். 1 கோடி வந்தது. உடனே என்ன பண்ணுச்சு? சேரிட்டி கொடுத்துருச்சு. இதுதான் சாஸ்திரம் எதிர்பார்க்கிற மனோபாவம். புரிஞ்சுங்களா? இதுதான் என்னது? இன்டர்னல் ரிச்னஸ். இதுதான் சந்தோஷத்தை கொடுக்குன்னு இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பேரண்ட்டுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இன்டர்னல் ரிச்னஸ் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த பேரண்ட்டுக்கு என்ன தெரியல? எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் தான் சந்தோஷத்தை கொடுக்கணும். அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு? ஒரு வீடு வாங்கிடுச்சு. பாம்பேல மெயின் இடத்துல ஒரு வீடு வாங்கிட்டா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க என்ன முடிவு பண்ணாங்க? இன்டர்னல் ரிச் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப அதை தானம் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது? ஒரு கண்டென்ட். ஏன்னா தானம் பண்றேன்னாவங்க ஒரு கண்டென்ட்மெண்ட் மனம் வராம கொடுக்க முடியாது. ஐயோ குறைஞ்சு போயிரும் நினைச்சா நீங்க 1 பைசா வெளில கொடுக்க முடியாது. கோயிலுக்கு கொடுக்க முடியாது. நீங்க வேற எல்லாம் விடாதுங்க, மக்களுக்கு கொடுங்க. கோயிலுக்கு எடுத்து நீட்டினாவே ஐயோ குறைஞ்சு போயிரும் அப்படின்னா அவன் பாவர்ட்டியில இருக்கான்னு அர்த்தம். வீரோல கோடி பணம் இருக்கும், ஆனா கொடுக்க மனம் இல்லைன்னா அவன் எங்க இருக்கிறான்? பிச்சைக்காரன், பாவர்ட்டி. கையில 10 ரூபா இருக்கும், 8 ரூபாய்னாலும் கொடுப்பான், அவன் ரிச் மேன். புரியுதுங்களா? சாஸ்திரம் எதை சொல்லுதுன்னு? கையில 10 ரூபா தான் இருக்கும், 8 ரூபா கொடுக்குறான் பாத்தீங்களா, அவன் ரிச் மேன். கோடி ரூபா இருக்கும், ஒரு 100 ரூபா கொடுக்கறதுக்கு மனம் வள்ளியும் போகுது, அவன் பிச்சைக்காரன் தானே. 100 ரூபா கொடுக்கற பணம் இல்லதானே அவங்கிட்ட. மனம் இல்லை என்றா பணம் இல்லாதவன் அல்ல, மனம் இல்லாதவன் தான் பணம். மனம் இல்லாதவன் தான் பிச்சைக்காரனை தவிர பணம் இல்லாதவன் பிச்சைக்காரன் கிடையாது. இதுக்கு தான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இது எதுக்காக இது கொடுக்குது, அந்த பொண்ணு என்ன பண்ணுது. சோ இதுதான் சாஸ்திரம் படித்ததனுடைய, அதாவது சாஸ்திரம் இதுதான் வைராகியம் சொல்றது. சோ சந்நியாசம் பொருள்களை, இதுதான் என்னது வைராகியம். என்ன? பொருள்களோடு வாழாமல் இருப்பதல்ல, பொருள்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதில் பற்றில்லாமல், ஓனர்ஷிப் இல்லாமல் இருக்கிறது. ஓனர்ஷிப்ல தான் கண்டென்ட்மெண்ட் வரணுமே தவிர எனக்கு சொந்தமானது பொருள்களை ஆக்கி கொண்டிருது போதும். உழைப்பில் கண்டென்ட்மெண்ட் சொல்லல. அன்னம் பகு குர்வீத்து, நிறைய சம்பாரி, நிறைய குடு, இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. உழைப்பு சோம்பேறியா இருன்னு சொல்லல. சோ ஓனர்ஷிப்ல என்ன வரணும்? இது என்னது இது அதுல கண்டென்ட்மெண்ட் வரணும். ஒர்க்ல என்ன வந்துடக்கூடாது? கண்டென்ட்மெண்ட் வரக்கூடாது. இந்த லாஜிக்கை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா 60 மார்க் வாங்குற குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுப்போம் நாம? இப்போ 60 மார்க்க 80 மார்க்கு 100 மார்க்கு வாங்குற உழைப்புல சோம்பேறி ஆயிராத, உழைச்சிரு, எது வருதோ அதை ஏற்றுக்கணும். அப்ப ரிலாக்ஸா இருக்கும் அந்த பொண்ணு. இதுதான் நம்ம கலாச்சாரம். நீ 60ல இருந்து எங்க போயிட்டு ஆகணும்? 80க்கு போயிட்டு ஆகணும்.
80 100க்கு நீ போயிட்டு ஆகணும், உழைக்கணும். ஆனா பலன் வரும்போது ஓனர்ஷிப் ஆகாது, அவ்வளவுதான். இது என்னது, ஏன் மார்க் வேண்டாம், நீ முயற்சி பண்ணு. ஸோ எங்க போய் நம்ம லேசியா, நம்ம சமுதாயம் எங்க போய் லேசியா உட்கார்ந்துருக்கோம்? ஏன்னா வேற ஒரு கலாச்சாரத்திற்கும் நம்மள அப்படிதான் சொல்றாங்க. இது என்ன போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்துனா அவன் எப்படி சம்பாதிப்பான், ஒருத்தர் அமுத்தி ஏமாத்தினா தானே சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி சரியா லாஜிக்கலா பிசினஸ் தர்மம்னு இப்பெல்லாம் மாறி போச்சு. அது பேரே வேற என்னென்னமோ சொல்றாங்க. பிசினஸ் ஜெயிக்கணும்னா அவங்க ஒரு நார்ம்ஸ் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணாதான் பிசினஸ் பண்ண முடியுங்கிறாங்க. ஒரு 2வது தலைமுறை காணாம போயிடும். அந்த அதர்மத்துக்கு போய் இந்த பிசினஸ் டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணாதான், அதர்மத்தை பண்ணாதான் பணம் சம்பாதிக்க முடியும். நீங்க போனீங்கன்னா அடுத்த தலைமுறை சாப்பிட முடியாது. அது எங்க போகவே தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியலையோ அதே மாதிரி அப்படி போயிடுது. ஸோ நம்ம தலைமுறை மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது தர்மத்துக்கு உட்பட்டு கொஞ்சமா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, தர்மத்துக்கு உட்பட்டு சம்பாதிச்சா நாமளும் நல்லா இருக்கலாம், அவங்களும் நல்லா இருப்பாங்க. இந்த பிசினஸ் டெக்னிக்னு யூஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடாது. ஏன், அவங்களுக்கு என்ன பற்று, அதுதான் என்ன சொல்லுது, வைராகியம். இதுதான் மெயின் சப்ஜெக்ட். வாட் இஸ் ப்ராஸ்பாரிட்டி, வாட் இஸ் பாவர்ட்டி, வாட் இஸ் இன்டர்னல் richness, what is external richness, which is very important. இது திருப்தி வந்ததுனால அவன் உழைக்க மாட்டார் சொல்லக்கூடாது. எதுல அவனுக்கு திருப்தி வருது, ஓனிங் த ப்ராப்பர்ட்டியில திருப்தி, கண்டென்ட்மெண்ட். ஏர்னிங்ல நம்ம சொல்ல கிடையாது. கர்மம் கர்மன் ஏவாதி காரத்தே, அதுல நீ செஞ்சுக்கிட்டே இரு. பச்சவகாயக்னங்கள் பண்ணு, இத்தனை மணி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சாஸ்திரம். நித்திய கர்மா நைமித்திய கர்மா பிராயச்சித்த, இந்த கர்மத்தை பண்ணு அந்த கர்மத்தை பண்ணுதான் சாஸ்திரம் சொல்லுதே தவிர போதும் என்ற மனதுடன் பேனை போட்டு படுத்துக்கணும்னு சொல்லிச்சு என்ன, எங்காச்சும் ஏதாவது இடத்துல கர்மத்தை எல்லாம் பண்ணாதன்னு சொல்லிச்சு என்ன, சரியாக புரிஞ்சுக்கணும். ஆக்டிவ் கண்டென்டட். அப்போ சமுதாயம் எப்போ ஃப்ளரிஷ் ஆகும், இப்படிப்பட்ட சமுதாயம் அழிந்து போகாது. எப்படி இந்த நாம் ஏன்னா வெளியிலிருந்து சொல்றாங்க, அதுதான் சொல்றாங்க, இந்த மாதிரி கண்டென்ட்மெண்ட் பீப்புள் வந்துட்டாங்கன்னா அந்த சமுதாயம் வளர்ச்சி அடையாதுன்னு. அப்படி கிடையாது. ஆக்டிவ் கண்டென்டட் பீப்புள் இஸ் நீடட். இப்போ எதை சொல்றோம், கண்டென்டட் பீப்புள் எப்படி இருப்பாங்க, ஆக்டிவ் கண்டென்டட் பீப்புள் ஆர் வெல்த் ஆஃப் த கண்ட்ரி. அவங்க இருக்கிற வரைக்கும் நாடு என்ன ஆகிட்டே போகும், முன்னேறிக்கிட்டே போகும். ஏன், they will start the charity, இலவசமா மருந்து கொடுப்பாங்க, இலவசமா பணம் நிறைய சேர சேர இலவசமா மருந்து கொடுப்பாங்க, இலவசமா ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க, இலவசமா ஸ்கூல் கட்டுவாங்க, இலவசமா படிக்க வைப்பாங்க. என்ன நடக்கும் அந்த கம்யூனிட்டி யோசனை பண்ணி பாருங்க. the growth will be abnormal growth. இப்படி இருந்ததுதான் பாரத பூமியே. அதனாலதான் உலகத்துல நம்பர் 1 பூமியா இருந்ததுக்கு காரணம் this mental setup. ஆக்டிவ் கண்டென்டட் பீப்புளை தான் பேசுறமே தவிர இந்த லேசியா போற பீப்புளை நம்ம பேச கிடையாது. கண்டென்ட்மெண்ட் இஸ் ஓனிங் அல்ல, இட் இஸ் ஓனிங்ல தான் கண்டென்ட்மெண்ட் கிடையாது. ஏர்னிங்ல என்ன கிடையாது, ஏர்னிங்ல என்ன கிடையாது, என்னைக்கும் கண்டென்ட்மெண்ட் கிடையாது. நிறைய சம்பாதிக்கணும், கர்ம யோகமா பண்ணு, கர்மமா பண்ணு, நிறைய பண்ணு, நிறைய தானம் பண்ணு. அப்போ சொசைட்டி எப்படி இருக்கும், யூ வில் கெட் ஒரு ஹார்மனி இன் சொசைட்டி. எல்லா பீப்புளும் நல்லா இருப்பாங்க. அதாவது நோய்க்கு மருந்து இல்லைன்னு கஷ்டப்பட மாட்டாங்க, பசி கொடுமையில யாருமே கவலைப்பட மாட்டாங்க. யார் அதிகமா இருந்தா, ஆக்டிவ் கண்டென்டட் பீப்புள் அதிகமா இருந்தாங்கன்னா அந்த சமுதாயத்தில் பசியினாலும் நோயினாலும் கஷ்டப்படுறவங்க குறையுவாங்க. நீங்க வெறும் ஆக்டிவ் அந்த கண்டென்ட்ங்கிற வேர்டு எடுத்துட்டு இப்ப நம்ம உலகத்துல எதை பாக்குறோம்னா ஆக்டிவ் பீப்புள் தான் பாக்குறோம். அதனாலதான் பஞ்சமும் பசியும் நோயும் தலைவிரித்து ஆடுகிறது. ஏன், யார பாக்குறோம் நம்ம, சாஸ்திரம் சொல்ற வேர்டு ஆக்டிவ் கண்டென்டட் பீப்புள் இருந்தாங்கன்னா சொசைட்டி ஹார்மோனியா நல்லா இருக்கும். ஆனா இப்ப நம்ம பாக்குறதுல யாரு, அந்த கண்டென்ட் ஒரு வேர்டு நடுவில் அடிச்சிருங்க. 3 வேர்டு சொன்னா ஆக்டிவ் கண்டென்டட் பீப்புள், கண்டென்ட் அடிச்சிருங்க. அப்ப என்ன வேர்டு வருது, ஆக்டிவ் பீப்புள் இருக்காங்க. காம்படிஷன் இப்படி சம்பாரி அப்படி சம்பாரி. ஆக்டிவ் பீப்புள் இருக்கிறனால நம்ம கண்ணு முன்னால சொசைட்டி எப்படி இருக்குது, பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்க, மறுபடியும் பஞ்சத்துல தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கையில காசு இல்லாதவ இன்னும் காசு இல்லாதவனா போறான், பணக்காரன் இன்னும் பணக்கார ஆகிறான், ஏழை இன்னும் ஏழை ஆகிறான். இதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். பணக்கார பாத்தீங்கன்னா இன்னும் பணக்கார ஆகிட்டு இருக்கிறான். அதுக்கு நம்ம கவர்மெண்ட் யாரையும் பதில் சொல்லிட்டு கூடாது. இதுதான் ஏன், அதுக்கு கவர்மெண்ட்ல பொறுப்பு இல்லைங்க, மனிதனோட ஆட்டிடியூட் மாறி போச்சு. பாரதம் எப்படி இருந்தது, ஆக்டிவ் கண்டென்டட் பீப்புள் அதிகமாக கொண்டிருந்த பாரதம், நம்பர் 1 இருந்த பாரதம் இப்ப ஆக்டிவ் பீப்புள் ஆயிடுச்சு. கண்டென்ட்மெண்ட் அவங்களுக்கு வராதனாலதான் யாருக்கும் கொடுக்க முடியறதில்லை. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் 10 தலைமுறைக்கு தனக்கு சேர்த்துக்கு தான் பாக்குறாங்களே தவிர தன்னுடைய தலைமுறைக்கு சேர்த்துக்கிறாங்களே தவிர, ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஈகோ எக்ஸ்டெண்டட்.
முதல்ல அந்த சரீரத்தில் இருந்த ஈகோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமிலி, அப்புறம் இனிமேல் பிறக்க போற குழந்தைக்கு மேலையில என்ன ஆயிடுச்சு, இப்போ 7 தலைமுறைக்கு சேர்த்துன்னா அந்த ஈகோ எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது, 7வது தலைமுறையில பிறக்கிற குழந்தை வரைக்கும் அந்த ஈகோ எக்ஸ்டெண்ட் ஆகி 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்திட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகிறான், ஏழை இன்னும் ஏழை ஆகிறான், பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிறான். ஆனா யாருக்கும் யூஸ் இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் புவரா இருக்கிறதுக்கு காரணம் ஆக்டிவ் பீப்புள். அந்த நிலம் மாறணும்னா ஆக்டிவ் கண்டென்டட் பீப்புள் சமுதாயத்துக்கு தேவைன்னு சாஸ்திர பர்தகரி சொல்றாரே தவிர contentment is not a lazy fellow. That doesn't mean lazy fellow-வை குறிக்கல. அதைத்தான் பர்தகரி சொல்றாரு பாருங்க. வயம் மீனிங் எழுதிக்கலாம், நாங்கள். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு போன ஸ்லோகத்துல அதை பார்த்தோம், ஒரு சன்னியாசியும் ராஜாவையும் கம்பேர் பண்றாரு. மன இன்டர்னல் ரிச்னஸ், அரசங்கிட்ட என்ன இருக்குது, எக்ஸ்டர்னல் ரிச்னஸ். ஆனா அவங்ககிட்ட என்ன கிடையாது, இன்டர்னல் ரிச்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சாஸ்திரம் படிச்சிருந்தானா அவனும் இன்டர்னல், ஜனகர்லாம் எக்ஸ்டர்னல் ரிச்னஸ், சீத்தோடப்பா இன்டர்னல் ரிச்னஸ், அப்படி இருக்கிற அரசுகளும் வாழ்ந்தாங்க. ஆனா எல்லா அரசுகளும் அப்படி வாழ கிடையாது. அப்ப சன்னியாசி என்ன சொல்றாரு, நான் ஒரு மர உரி, ஒரே ஒரு சட்டை கூட கிடையாது, ஒரு துண்டு ஒரு வேஷ்டி, ஆனா உள்ள எப்படி இருக்கிற, மனநிறைவோடு இருக்கிற. நீ என்ன பண்ணிருக்கிற, வெண்பட்டு நகைகள் எல்லாம் கூடியிருக்க. உன்னை விட நீ ஹாப்பியா இருக்கிறியா, இந்த 2 நாளை நீ உயர்வோ நான் தாழ்வோ இல்லைன்ற. நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால நான் தாழ்வனோ, நீ வெண்பட்டு உடத்தி நகை ஆபரணங்களை போட்டுக்கிறதுனால நீ உயர்வுங்கிறது கிடையாது. எது டிசைட் ஆகுது, நான் போட்டிருக்கிற காவி துணியோ நீ போட்டிருக்கிற பட்டோ உயர்வை தருவது கிடையாது. எதுதான் உயர்வு, இன்டர்னல் ரிச்னஸ் இருக்கிறது தான் உயர்வு. அதான் ப்ராஸ்பாரிட்டி மீன் பண்ற அந்த இடத்துல, விச் இஸ் ப்ராஸ்பரிட்டி, நாட் த ட்ரெஸ், நாட் த ஜுவல்ஸ், இட்ஸ் இன்டர்னல் கண்டென்ட்மெண்ட். வயம் நாங்கள், இங்கு, இக வயம் இக எப்படி பிரிக்கணும், வயம் இக நாங்கள், இக இங்கு, வல்கலைகி மர உரி, சாமியார் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் அதை போட்டுக்கிட்டே வல்கலைகி எப்படி இருக்கிறோம், பரிதுஷ்டாக. செகண்ட் வேர்ட், சந்தோஷமா இருக்கும். இன்டர்னல் பீஸ், இன்டர்னல் ரிச்னஸ் எங்களுக்கு அதிகமா இருக்கு. நாங்க பணக்காரங்க, எதை இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே நாங்களே எப்படி இருக்கிறோம், இன்டர்னல் ரிச்னஸ்னோட இருக்கோம். சன்னியாசி சொல்றாரு, திருப்தி அடைந்துள்ளோம். ஆனா நாங்க வெளியில பார்த்தா எப்படித்தான் தெரியும், ஒரு துண்டு ஒரு வேஷ்டி, கையில ஒரு பிக்ஷா பாத்திரம், அவ்வளவுதான் கையில் இருக்கும். எங்களுக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சா எடுக்கிற பாத்திரம் ஒண்ணுதான், மீறி போனா 4 புக்ஸ் வச்சிருக்கோம் படிக்கிறதுக்கு. ஆனா நாங்க எப்படி இருக்கோம், பரிதுஷ்டாக, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். இதுதான் நான் சொல்லுவேன். நாம பார்த்து அந்த ரிஷிகேஷ்ல வந்தாங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்து நாம வருதாப்படுவோம், ஐயோ பாவம் சோத்துக்காக இப்படி அலையிறாங்க, துணிமணி இல்லாமல் இருக்காங்க, கையில் ஒரு ஜோல்னா பை வச்சுக்கிட்டு, அதுதான் அவங்க ப்ராப்பர்ட்டி, எங்கே போனால் ஜோல்னா பை தலைக்கு வச்சா படுத்துருவாங்க, அப்புறம் எடுத்தாங்க குளிச்சுக்குவாங்க, ட்ரெஸ்ஸை ஒரு ட்ரெஸ் தான் இருக்கும். அவங்க பாவம் நாம நினைப்போம், அவங்க தான் நம்மளை பார்த்து பாவம்னு நினைப்பாங்க. இதுதான் உண்மை. இதுதான் மோகம்னு பேர், இல்யூஷன். நாம என்ன நினைக்கிறோம், ஐயோ பாவம் அவங்க நினைக்கிறோமா, அதுக்கு பேர் என்னது, இல்யூஷன், டெல்யூஷன். துவம் நீயோ என்றால் நீ எப்படி இருக்கிற ராஜா, துக்கூலைகி, துக்கூலைகி, வெண்பட்டென்ன, சாமரம் என்ன, நகை நட்டென்ன, அதனால நீ என்ன ஆகிற, பரிதுஷ்டாக, சந்தோஷம் அடைகிறாய், பரிதோஷக, சந்தோஷம் அடைகிறாய். படுத்துவா வெண்பட்டினால் நீ திருப்தி அடைகிறாய். நானு இந்த மரவுரி வஸ்திரத்துல சந்தோஷமா திருப்தி அடைக்க, திருப்தி தான் முக்கியங்க. கண்டென்ட்மெண்ட் மீன்ஸ் திருப்தி. நீயோ வெண்பட்டுகளால் திருப்தி அடைகிறாய், நீ அதுல திருப்தி அடைஞ்சிருக்கலாம் இல்லையே, நான் சொல்லிங்கிறது. பரிதோஷக, சந்தோஷத்தை பொறுத்த வரைக்கும் சமஇவ, பரிதோஷக சந்தோஷத்தை பொறுத்த வரைக்கும் சம. நாம 2 பேரும் என்னதான் சமம். நீ வெண்பட்டுனால சந்தோஷம் அடைகிற, நான்
மர உரியில சந்தோஷம் அடைகிறேன். சந்தோஷம் பார்க்கும்போது ரெண்டு பேரும் என்னதுதான் சமம். நீ வெண்பட்டு போட்டிருக்கிறதுனால விசேஷக என்னது, இது உயர்வானது. நிர்விசேஷக விசேஷனா உயர்வானது, விசேஷகனா உயர்வானது, நிர்விசேஷகனா தாரதமியமற்றது. உனக்குள்ள இருக்கிறது பெருசு, நீ வெண்பட்டு போட்டதுனால உனக்கு வந்த திருப்தி பெருசுனோ, நான் மரவுரி தரிச்சதுனால எனக்கு வந்த திருப்தி கம்மினோ தாரதமியம் கிடையாது. நிறைவுனா நிறைவு, உங்கட்டி ஒரு நிறைவு, எங்கட்டி அதே மன நிறைவை பொறுத்த வரைக்கும் வெண்பட்டுக்கும் இதுக்கு வித்தியாசம் கிடையாது. பொருள்ல தான், வெளியில் இருக்கிற பொருள்ல தான் என்ன இருக்குது, மரவுரியிலோ கீழானது, வெண்பட்டு உயர்வு, ஏன்னா காசு அதிகமாக கொடுத்து வாங்கணும், இது காசு கம்மியாக கொடுத்து வாங்குறோம், அதனால இது தாழ்வு, அது காசு அதிகமாக கொடுத்து வாங்குறதுனால அது உயர்வுங்கிறது கிடையாது. மனதில் என்ன கிடையாது, தாரதமியம். அதனால் கிடைக்கிற சந்தோஷத்தில் தாரதமியம் கிடையாது. நிர்விசேஷக. அடுத்த பாயிண்ட், எஸ்ய எவனுக்கு, யார் உண்மையில பிச்சைக்காரனா, எவனுக்கு திருஷ்ணா ஆசையானது விஷாலா விஸ்தாரமாக இருக்கிறதோ, எவனுக்கு எஸ்ய திருஷ்ணா ஆசையானது விஷாலாக விஸ்தாரமா இருக்குதோ, மனசுக்குள்ள ஆசை ரொம்ப விஸ்தாரமா இருக்கு பாரு, தரித்திரகா அவன் தான் தரித்திரன், அவன் தான் ஏழை. ஆசை யாருக்கிட்ட அதிகமா இருக்குதோ அவன் தான் யாரு, ஏழை. கொஞ்சமா இருந்தாலும் மனதுக்குள்ள திருப்தி இருந்ததுன்னா அவன் என்னது, பணக்காரன். குறையுள்ள மனம் ஏழை, நிறைவான மனம் பணக்காரன். இவ்வளவுதான் இன்டைரக்டா சொல்றாரு. மனம் நிறைவான மனம்னா பணக்காரன். நீ இத்தனை கோடி சம்பாதிச்சாலும் மனசுல குறைதா இருக்குதுன்னா நீ என்னது தானே, ஏழை தானே. தரித்தனா நீ தரித்தனாக பவத்து இருக்கிறான். அது லோட்டும் போது அவன் தான் தரித்தனாக இருக்கிறான். ஆசையானது விஷாலமா இருக்குதோ அவன்தான் தரித்திரன். பவந்துனா பவத்துனா இருக்கிறான். மனசி மனதானது பரிதுஷ்டே மனம் மட்டும் திருப்தி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. மனதில் பூரண திருப்தி பரிதுஷ்டே அடைந்து விட்டால் கக எவன்தான், எவன்தான் அர்த்தவான், எவன்தான் கக தரித்திரக, கக அர்த்தவான் கக தரித்திரக. மனம் மட்டும் நிறைவாயிடுச்சுன்னா அதுல எவனை நாம பணக்காரன் சொல்றது, எவனை ஏழைன்னு சொல்றது? மனம் திருப்தி அடைந்து விட்டா, உனக்கு வெண்பட்டு உடுத்தி நீ திருப்தி அடைஞ்சிட்ட, நான் காவியுடையில திருப்தி அடைஞ்சிட்டேன். திருப்தி அடைந்த மனதில் நோ தாரதமியம். திருப்தினா உனக்கு என்ன திருப்தி கிடைச்சதோ அதே எனக்கு மனசுல திருப்தி ஆயிடுச்சு. அப்போ யாரு அர்த்தவான் பணக்காரன் சொல்றது? நல்லா சிந்திச்சு பாருங்க, நல்லா புரியும். மனம் திருப்தி அடைந்ததுக்கு அப்புறம் யார் பணக்காரன் சொல்றது, யாரை ஏழைன்னு சொல்றது? நான் மன உரி போட்டதுனால நான் ஏழை, நீ வெண்பட்டு போட்டதுனால பணக்காரனா? அப்படி இல்லை அப்படிங்கிறது. மனதை பொறுத்த வரைக்கும் உன் மனம் திருப்தி அடைஞ்சிருச்சு, என் மனம் திருப்தி அடைஞ்சிருக்கு. எதனால் அடைஞ்சதுங்கிறது வேற விஷயம். உனக்கு வெண்பட்டுனால் நீ சந்தோஷம் அடைஞ்சிருக்க, திருப்தி அடைஞ்சுன்னு வச்சுக்கோ. நான் மரவுரியை எடுத்துன்னு அதே திருப்தியில் இருக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த மன திருப்தியில பார்க்கும்போது எவன் பணக்காரன்? வெண்பட்டு உடுத்தி மன நிறைவடைந்தவன் பணக்காரனா, இல்ல மர உரி தடித்து மனம் திருப்தி அடைஞ்ச ஏழையா? அங்க என்ன கிடையாது. மன நிறைவை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரங்கிறது கிடையாது. எதனால நீ திருப்தி அடைகிற அதுல என்ன இருக்குது? உலகம் சில விஷயங்களை உயர்வுன்னு காசு அதிகம்னு போட்டு வச்சிருக்கு, சில விஷயங்களுக்கு உலகம் என்ன பண்ணுது, காசு கம்மின்னு போட்டு வச்சிருக்கு. உலகம் டிஃபரன்சியேட் பண்ணுது. ஆனா மனதுங்கிற இடத்துக்கு வந்துட்டீனா, அது திருப்தி அடைஞ்சிட்டீனா ரெண்டு பேர் என்னதான் சமகா. என்ன அந்த திருப்தி அடையறதுக்கு நீ கொஞ்சம் செலவு அதிகமா பண்ணணும், நான் செலவு கொஞ்சம் கம்மியா பண்ணா போதும். இப்படி இன்டைரக்டா குத்துறாரு.
ஓ இருவருக்கும் என்ன சொல்லி முடிக்கிறாரு? சந்தோஷங்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சமம். உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. உயர்வு தாழ்வு இப்ப எதுல வருது? வெளியில் இருக்கிற பொருள்களில் என்ன வரலாம்? உயர்வு தாழ்வு. இது விலை எச்சு, இது 10,000 ரூபா, இது 15,000 ரூபா, இது 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா புடவை, அதை கட்டி நீ சந்தோஷமா இருக்கலாம். 400 ரூபா புடவை நான் கட்டி நான் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன்னா யோசனை பண்ணி பாரு. அவ்வளோதான் வித்யா, அவ்வளோதான் வாழ்க்கை. நீங்க அந்த மன சந்தோஷம் இப்ப பாருங்க, அந்த மன நிறைவு அடைவதற்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு. அந்த 200 ரூபாய் அவ திருப்தி அடைஞ்சிட்டானா அந்த 200 ரூபாய் அவள் அடைஞ்சிடறான். தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ யாருக்கு ஆசை அதிகமா இருக்குதோ அவன் தான் உண்மையில் பாவர்ட்டி. நான் என்னன்ட்டாரு? ப்ராஸ்பரிட்டி. அடுத்தது பக்திர்பவே மரண ஜென்ம பயம் கிருதிஸ்தம் ஸ்நேகோ ந பந்துஷண மன்மதஜா விகாராகா சம்சர்கதோஷரகிதா விஜனாவனாந்தாகா வைராக்யமஸ்தி கிமிதக பரம் அர்த்தனீயம். பரம் அர்த்தனீயம். பவே, பவேனா பரமசிவனிடம். இங்க 6 இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸ் ஃபார் அ ஹாப்பி பர்சன் 6 கொடுக்கிறார். ஒரு என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குதா யூ கேன் பி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் எது இருந்தால் நீ ஹாப்பி ஆகலாம்? இன்டர்னல் ரிச்னஸ் வரணும்னா முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டாரா? என்ன முயற்சி பண்றது? எப்படி முயற்சி பண்றது? எதை விட எது பெருசு? எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் விட இன்டர்னல் ரிச்னஸ் தான் பெருசு. ஏன்னா இது இருந்தால் தான் அதை அணிவிக்க முடியும். இது இல்லாமல் என்னதான் எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் இருந்தால் என்ன பண்ணுறதுங்க? அதை அணிவிக்கிறது இல்லை. இந்த காலத்து பிள்ளை பசங்களாம் என்ன வாங்கி கொடுங்க, தே கேனாட் என்ஜாய். அப்போல்லாம் ஒரே ஒரு பவுடர் டப்பாவில் விளையாண்டு, ஒரு மரப்பாச்சி பொம்மையில் விளையாண்டு இளமையவே கழிச்சிட்டோம். குழந்தை பருவத்தையே கடந்து வந்திருப்போம். இன்னைக்கு வீடு ஃபுல்லாக டாய்ஸாக இருக்குது. பட் தே ஆர் நாட் ஹாப்பி. இந்த கண்டென்ட்மெண்ட் அவங்களுக்கு வரல. ஏன் வரல? 6 பாயிண்ட். என்னென்ன இல்லை, என்னென்ன இருந்தா அந்த இன்டர்னல் ரிச்னஸ் வருமோ அது இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பக்தி. ஃபார் அ ஹாப்பி பர்சன் வாட் ஆர் த பொசஷன்ஸ்? அவன் என்னென்ன பொசஷன்ஸ்? 6 இம்பார்ட்டன்ட் பொசஷன்ஸ் ஆஃப் அ happy person. What are the 6 important possessions for the happy person? First என்ன இருக்குன்னு தெரியுங்களா? பக்தி. காணாம போச்சு இந்த ஜெனரேஷனுக்கு பக்தி. அதெல்லாம் வயசானா கிளவிக பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்குது. அதெல்லாம் திருநீர் வைக்கிறது, ஐயோ போட ஸ்கூலுக்கு போன திட்டுவாங்க, சிரிப்பாங்க, கேவலமா பார்ப்பாங்க. பொருசு கொஞ்சம் பொட்டுனா கண்ணுக்கு தெரியாத மாதிரி வைக்கணும். கொஞ்சம் பெருசாக வச்சுட்டா ஐயோ சிரிப்பாங்க, பசங்க சிரிப்பாங்க, பிள்ளைங்க சிரிப்பாங்க, மிஸ்ஸு சிரிப்பாங்கங்குது. என்ன பண்ணுறது? பக்தி அதாவது லேர்னிங் டு டிபெண்ட் காட். அது இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு குழந்தை நிம்மதியாக இருக்கணும்னா நான் சொல்கிற 6ஐயும் கொடுத்து வளர்க்கணும். ஃபஸ்ட்டு காட் டிபெண்ட்டுக்கு அந்த குழந்தைய கொண்டுட்டு வரணும். லேர்னிங் கற்றுக்கணும், சொல்லி கொடுக்கணுங்க. தானாலும் அந்த குழந்தைக்கு வராது. லேர்னிங் டு டிபெண்ட் ஆன் காட். என்ன சொல்றது? ட்ரைனிங் மைண்ட். என்ன பண்ணணும்? ட்ரைனிங் த மைண்ட் டு சே ப்ரௌட்லி. அந்த குழந்தை என்ன சொல்லணும்? ஐ டிபெண்ட் ஆன் காட். ப்ரொக்ளைம் பண்ண தெரியணும் அந்த குழந்தையினால. வளர்த்தனமா அப்படி? இதுதான் பிரச்சனையே. ஐ டிபெண்ட் ஆன் காடுங்கிறத எப்படி சொல்ல தெரியணும்? பெருமையா சொல்ல தெரியணும். ஏன்னா அதுதான் சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அதுதான் அது அவனை ஹாப்பி பர்சனா மாற்ற போகுது. நீங்க வச்சிருக்கிற சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் அவனை ஹாப்பியா எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் ஹாப்பி தெரிஞ்சு வச்சா. குழந்தைங்களுக்கு எது கொடுக்கணும்? இன்டர்னல் ரிச்னஸ் கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் நீங்க 10 ஏக்கரா 5 ஏக்கரா வித்தா கூட அந்த பையன் நிம்மதி எடுத்துட்டு போயிடுவான். ஏதோ ஒரு காரணத்துக்காக 10 ஏக்கராவோட பறக்கணும், ஏதோ ஒரு காரணத்துல 5 ஏக்கரை வித்தினால எக்ஸ்டர்னல் ரிச்னஸ்னால மனமெல்லாம் மாறவே மாறாது.
ஐயோ என் பையன் காட்ட வைக்கிறேன் அழுக மாட்டான். ஏன்? அவனுக்கு என்ன இருக்குது? இன்டர்னல் ரிச்னஸ் இருக்கு. he will not worry about external richness. அப்ப இன்டர்னல் ரிச்னஸ்க்கு என்ன பண்ணணும்? ட்ரைனிங் தட் குழந்தையோட மைண்டை ஐ டிபெண்ட் ஆன், அது மனசார சொல்லணும், இறைவா நான் உன்னை டிபெண்ட் ஆயிருக்கிறேன்னு அது உணர்ச்சி பூர்வமாக சொல்ற நிலைக்கு வளர்த்தணும், சொல்லி கொடுத்து வளர்த்தணும். எதா இருந்தாலும் கடவுளை கேளு. டிபெண்ட் ஆன் காட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ரெண்டாவது, இந்த மரணம், ஜென்மம், பயம் இதெல்லாம் வந்துங்க உலகத்துல நிலையற்றதுன்னு தெரியுது. லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லி திங்ஸ். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லி திங்ஸ், நேச்சர் ஆஃப் த வேர்ல்டு நிலையற்றது. இந்த உலகம் நிலையற்றது. இம்பர்மனன்சி ஆஃப் த வேர்ல்டு. அப்பதான் லெஸ் வேர்ல்டி டிபெண்டன்ட் வரும். அப்பதான் அவன் காடை நோக்கி போவான். இப்ப உல்டாவா நடந்துட்டு இருக்குது. வேர்ல்டி ஆப்ஜெக்ட்ஸ்ல அதிகமான பற்றை காமிக்க காமிக்க கடவுளுடைய டிபெண்டன்சி என்ன ஆயிட்டு வருதுங்க? குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்? என்ன பண்ணிட்டோம்? ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் மேல நாம் அந்த டிபெண்டன்ட் காமிச்சோன்ன, உலகத்தில் இருக்கிற விஷயங்களில் டிபெண்டன்ட் ஆனோன்ன, அதை டிபெண்டன்ட் தன்னுடைய சந்தோஷத்துக்கு உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் முக்கியம், உறவுகள் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், படிப்பு தான், இப்படி காமிக்க காமிக்க அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா எந்த டிபெண்டன்ட் விட்டுருச்சு? கடவுளை டிபெண்ட் பண்றதுங்கிறது விட்டு போச்சு. ஸோ குருகுலத்தில் காலையில் 6 மணிக்கு எழுப்பிவிட்டா 5 மணிக்கு எழுப்பிவிட்டா குளிச்சுட்டு முதல்ல போய் சாமி கும்பிடணும். இன்னைக்கு காலத்தில் எந்திரிச்சு பல்லு விளக்கணும்னா படிக்க வந்துக்குவாரு. எந்திரிக்கிறாங்க அந்த குழந்தைங்க, பல்லு விளக்குறாங்கன்னு கூட தெரியல, எந்திரிச்சோட படிப்பு. ஸ்கூலேருந்து வந்தேன்னா ஒரு குளிச்சுட்டு ஒரு விளக்க ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு படிக்க. சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா பக்தி வந்து குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த குழந்தைக்குள்ள பக்தியே வரும். சும்மா வாயில நீ பக்தியாரு சாமி, நீ கடவுளை வேண்டிக்க சாமி, நீ அப்படி பண்ணு சாமினால வராது. அந்த குழந்தை சேன் பண்ணா வீட்டு நீங்க உட்காந்து சேன் பண்ணீங்கன்னா அது படிக்கும். நீங்க பூஜை பண்ணீங்கன்னா நாளைக்கு அது பூஜை பண்ணும். நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் அந்த குழந்தை பண்ண போகுது. நீங்க சேன் பண்ணா அது சேன் பண்ணும். நீங்க ஏன்னா இதெல்லாம் தான் குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் நாம கொடுத்தோம்னா அதை பார்த்துன்னா அது என்ன பண்ணிக்கும்? குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம். இப்ப பார்க்கும்போது பதிவுகள் உள்ள போகுமா இல்லையா? அது அதுக்கு வெளியில் வரும்போது அது வேலை செய்யுமா செய்யாதா? இதுதான லாஜிக்கு. அப்ப நாம அது பதிவுகளை கொடுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் பக்தி. ரெண்டாவது எதை? பக்திக்கு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னது? லெஸ் வேர்ல்ட்லி டிபெண்டன்ட். உலகத்தில் இருக்கிற பொருள்களை அது பண்ணுனா தான் டேக்ஸ் யூ டு காட் டிபெண்டன்ட். அப்பதான் அந்த குழந்தைங்க எதை நோக்கி ஓடும்? இறைவனை நோக்கி ஓடும். உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பெருசா காமிச்சிட்டீங்கன்னா அது இங்க பிடிச்சிக்கும், எங்க விடாது. அது வேணும்னு போய் கடவுள்கிட்ட போகும். நிறைய உலகத்தை விஷயத்தை காமிச்சிட்டோம்னா இது வேணுங்கிறக்கா கடவுளை பிடிக்க போகும். கடவுளை கேட்டால் அது கொடுப்பாருல்ல, அப்படி போகக்கூடாது. அது வேற. அது வந்து சாதனா பக்தி, இறைவனை சாதனா வச்சு அந்த பக்தி கூட்டிட்டு போக கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும்னா இறைவன் தான் உனக்கு உதவுவாருன்னு சொல்லி கொடுக்கணும். இந்த பொருள் எல்லாம் வேணும்னா போய் சாமி கும்பிட்டு வாங்குன்னு சொல்லி கொடுக்க கூடாது. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இறைவன் தான் உனக்கு காசை கொடுத்துருக்காரு, இறைவன் தான் உனக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்காரு, இறைவன் தான் இப்ப சாப்பிட்ற உணவை கொடுக்குறாரு, இறைவன் தான் உனக்கு இந்த ஸ்கூலை கொடுத்துருக்காரு, இறைவன் தான் உனக்கு இந்த பேரண்ட்டை கொடுத்துருக்காரு. எவ்ரிதிங் இஸ் கிவன் டு யூ பை பகவான். பகவான் பி டிபெண்டன்ட். அவரை நம்பு, அவர் தான் உன்னை காப்பாற்றுவாரு அப்படின்னு வளர்த்தணுமே தவிர 10 ஏக்கரா இருக்குது இறைவன்ட்ட போய் இறைவன்ட்ட போய் வேண்டிக்க 10 ஏக்கரா என்னை விட்டு போயிடக்கூடாது வேணும்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்க? ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப என்ன பண்றேன்? இறைவனை சாதாரணமா பழக்கி விடுறோம். ஏன் இங்க எங்க டிபெண்டன்ட் அதிகமா இருக்குது? வேர்ல்ட்லி திங்ஸ்ல டிபெண்டன்ட் அதிகமா. இதை காப்பாற்றணும்னா இறைவனை புடி. கோர்ட் கேஸ் ஜெயிக்கணுமா இந்த கோயிலுக்கு போ. பரீட்சையில மார்க் வாங்கணுமா இந்த கோயிலுக்கு போ. அப்படி அல்ல. ரெண்டுக்கும் மாறுபட்ட ஆட்டிடியூட் வரும் குழந்தைகளுக்குள்ள. அடுத்து மூணாவது, அந்த அட்டாச்மெண்ட் த பீப்புள் அரவுண்ட். அதை எப்படி சொல்லணும்னா, அதாவதுங்க அந்த பற்று இல்லாம. அப்படின்னா பற்று என்ன? எல்லாத்தோட அன்பா இருக்கிறது வேற, பற்றா இருக்கிறது வேறன்னு புரிஞ்சுக்கணும். நாம அன்பா இருக்கிறது வேற, பற்று இருக்கிறது. இப்ப அன்புன்னு என்ன? we care for them, we share the time for them, we will share time energy for them. எல்லாமே கொடுப்போம். டைம், காலம், பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறோம்.
ஆனால் அவங்களுக்கு ஒரு கன்சிடரேஷனு எல்லாமே இருக்கும். டிபெண்ட்டுங்கும் போது எங்கே வந்துடணும்? கடவுள்னு வந்துடணும். என்னுடைய சந்தோஷத்துக்கு உறவுகளை சார்ந்து இருக்கக்கூடாது. ஆனால் உறவுகளை சார்ந்து இருக்குன்னா என்ன சொல்கிறேன் நான்? கேர் ஃபார் தம் இருக்கணும், ஷேரிங் தம் இருக்கணும், ஒரு கம்பேஷன் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும். அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சந்தோஷம் டிபெண்ட்டுன்னு ஒரு வேர்டு வரும்போது, சார்ந்து இருத்தலும் போது அவங்ககிட்ட போகக்கூடாது, இறைவன்ட்ட வந்தாங்க. புரியுதுங்களா? ஒரு டெலிகேட் சப்ஜெக்ட் இது. எல்லாத்துட்டையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அன்பாக இருப்போங்கிறது வேற. ஆனால் டிபெண்ட்டுன்னு வரும்போது அவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. இறைவனை சார்ந்து இருப்பது தான் வைராகியம். இதுக்கு ஒரு சுவாமிஜி அடிக்கடி ஒரு ப்ராவர்ப் மாதிரி சொல்லுவார். இப்போ நம்ம எல்லாரும் 40 years 50 years ஆகும்போது பையன் நம்மளை பார்த்துக்குவானா, சாப்பாடு போடுவானா? ஆனால் அதையா யாராவது செத்து கிடந்தா நம்மள அதே மாதிரி செத்து கிடப்போமா? அந்த ஒரு பயம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த 40-50 இருக்கவங்க எல்லாத்துக்கும் அதிகமாக வந்து தாக்குது. அதுக்கு தகுந்த பசங்களும் வெளியூர் போயிடுறாங்க, சம்பாரிச்சு தான் ஆகணும், வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலி செட்டப்லாம் போயிடுச்சு, பேரண்ட்ஸ் தனியாக தான் இருக்காங்க, அவன் கொண்டு போட்டு நகையை உருவிட்டு போயிடுறானுங்க. இது உலகத்தில் கேட்க நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கில் என்ன வர ஆரம்பிச்சிது? எது கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையாப்பா, நல்லபடியாக சாவரை கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற பயம். அது ஏன் அதை சொல்கிறான்? சாவக்கட்டு பயம். ஆனால் ஒத்துக்க மாட்டான். உண்மையில் எது கொடுத்து வச்சுருக்கோமோ இல்லையா, நல்ல சாவு வரணும்ப்பா, அதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், யாரையும் சாராமல். போ அந்த எண்ணம் ஏன் வந்ததுன்னு பாருங்க. அந்த எண்ணமே ஏன் வந்தது? ஃபர்ஸ்ட் கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. மொத்த பாயிண்ட், கடவுள் மேல 100% நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வார்த்தை வாயில வராது. இறைவன் என்ன என்ன கணக்குல போட்டு வச்சிருக்கா அது வராது. அது இறைவன் கணக்கு, அது அவர் பொறுப்பு, விட முடியல. ஆனா என்ன சொல்லுவோம்? என்னையாட்ட பக்தி யாரும் கிடையாது, என்னையாட்ட சேன் பண்றக்கு யாரும் கிடையாது, என்னையாட்ட பூஜை பண்றக்கு யாருங்க, எல்லாம் பண்ணிட்டு கிடப்போம். ஆனா அந்த நம்பிக்கைங்கிற இடத்துல கேட் ஆன் த வால். நான் என்ன ஆகணும், எப்படி சாவணும், கடைசி காலம் எனக்கு எப்படி வருமோ, ஏன் பயம் வருது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா சொன்னீங்க. மை பக்தி இன்னும் எப்படித்தான் இருக்குது? 70 வயசு ஆயிருக்கும், கேட் ஆன் த வால். இன்னும் இறைவனை போய் நல்லா நானு பிடிக்கல. பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, மனதளவில் பிடிக்கிறதுங்க, போய் காலை போய் கையில் பிடிக்கிறது இல்லை, மனதளவில் இறைவனை பிடிச்சிருந்தோம்னா இந்த பயம் எப்படிங்க வரும்? அதான் அவர் என் பொறுப்பா, என்னையெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு அது ஓப்பனா வாயில வரமாட்டேங்குது. பையன் பார்த்துக்குவானா, பொண்ணு பார்த்துக்குவானா? ஆச்சா, அதுக்கு தான் சுவாமி அந்த இடத்துல சொல்லுவாரு, இப்போ கடவுளை இஃப் யூ டிபெண்ட் ஆன் காட் டெஃபினெட்லி ஹீ வில் ஹெல்ப் த்ரூ யுவர் சன். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த புலம்புற வேலையை விட்டுருங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த நல்ல யோசனை பண்ணுங்க. அவர் நான் இல்லை, சுவாமிஜி சொல்லி கொடுத்தது. என்ன சொல்லுவாரு? இஃப் யூ டிபெண்ட் ஆன் காட். எது இந்த பிரச்சனைக்கு? எல்லா பிரச்சனையும் நான் எடுத்துக்கிட்டேன், எல்லா பிரச்சனையும் எடுத்துக்கிட்டா எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா எல்லா நம்ம ஏஜ் குரூப் ஒரு மாதிரி இருக்கிறனால நான் சொல்கிறேன். இஃப் யூ டிபெண்ட் ஆன் காட், எது கடைசி காலத்தில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு பயம் வரும்போது, இஃப் யூ டிபெண்ட் ஆன் காட் யுவர் சன் வில் ஹெல்ப் யூ. இஃப் யூ டிபெண்ட் ஆன் காட் your son will come automatically. He will help you through your son. Depend on God 100%. அதை பற்றி மறுமறிங்க, கடைசி காலத்தில் அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா அதெல்லாம் ஏது மனசில் வரக்கூடாது. எனக்கு அதை பற்றி பயம், அதை பற்றி நினைப்பே வரக்கூடாது. ஓல்ட் ஏஜ் எப்படி சாவங்கிற நினைப்பே வரக்கூடாது. ஏன் நான் தான் கடவுளை போய் பிடிச்சிட்டேன் இல்லையா? அப்படி ஒரு டிபெண்டன்சி, காட் டிபெண்டன்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காட் வில் ஹெல்ப் யூ. எப்படி 8 கை 10 கையோட வருவார என்ன? துர்க்கை வருவாங்களா என்ன? God will help you through your son. ஏன்னா அவன் தான் நமக்கு பண்ணி ஆகணும். ஆனா அதை விட்டு போட்டு ஜென்ரலா என்ன தெரியுங்களா பண்றோம்? we depend on my son. அந்த கேரக்டர், அந்த சினாரியை விட்டுருங்க, இந்த சினாரியோக்கு வாங்க. நாம என்ன சொல்றோம்? கடைசி காலத்துல பையன் ஆவானா ஆக மாட்டானா, சோறு போடுவானா, புள்ளதான் வச்சிருக்கேன், என்கிட்ட வேற பையன் புள்ள இருக்கணும், அது வேற. என்னமா பசங்களை லைன்ல கியூல் நின்று நம்ம பார்த்துக்கிற மாதிரியோ, இவங்க பிள்ளை இருக்கிறனாலே வந்து பிள்ளை வந்து பார்த்துக்காத மாதிரியோ, எல்லா டெல்யூஷன்ஸ். பக்திங்கிறது கேட்டாண்ட வாள்லயே உட்காந்துருக்குறோம். பிள்ளை வந்து பார்க்க மாட்டா. அப்போ
கடவுள் இவர் சுவாமிஜி சொல்றாரு, இப்போ சாஸ்திரம் சொல்றத சுவாமிஜி சொல்றாரு, இஃப் யூ டிபெண்ட் ஆன் யுவர் சன் எல்லாமே நல்லா போகும்னு கண்டிஷன் கிடையாதுங்க. எல்லாமே கரெக்டா போகும்னு கண்டிஷன் கிடையாது. எவ்ரிதிங் கோஸ் ஃபைன். எல்லா பையன் நம்பி இருக்கீங்க, எவ்ரிதிங் கோஸ் ஆன் ஃபைன், இட்ஸ் ஓகே. ஆனா ஹைலி ரிஸ்க். எவ்ரிதிங் ஓகேவாவா போகுமாங்கிறது ரிஸ்க். அவன் மனசு வச்சிருப்பான் பார்த்துக்கலான்னு, ஏதோ ஒரு சூழ்நிலை வரும், அவனுக்கு முடியாது, ஏதோ ஒரு வரலாம் இல்லையா. ஸோ இட் எவ்ரிதிங் கோஸ் ஆன் ஃபைன்னா ஓகே. ஆனா மோஸ்ட்லி எவ்ரிதிங் ஃபைனா போறது இல்லைன்னு பக்கத்து வீட்டில் பார்க்குறோம்ல, ஏத்து வீட்டில் பார்க்குறோம்ல. அப்ப நமக்கு அதே தானே, என்னமோ அவங்கள சினிமா பார்க்குற மாதிரி அவங்களெல்லாம் பார்க்க வேண்டியது அதே தான் நமக்கும். நம்ம மேல இருக்கிற, நம்ம பையன் மேல இருக்கிற பற்று என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி சூழ்நிலை அவனுக்கு வரும், நம்மளை பார்க்க முடியாத சூழ்நிலை வருங்கிறத நம்ம நினைக்கும். அதுக்கே மனம் விடுறது இல்லை. ஏத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் நடக்கிறது நமக்கு வரலாம். அது பஞ்சபூதம், இது பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதத்து வரதுக்கு இந்த பஞ்சபூதத்து வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஆளார் பஞ்சபூதாஸ். பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க பாக்குறீங்களா, அவங்க என்னதான் பஞ்சபூதம், நம்ம உடம்பு என்னதான் பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா நமக்கு வராதா என்ன? என்ன கற்பனை இது? ஏன்னா நம்ம வய மேல அவ்வளோ, ஏன்னா நான் பெத்த பையன் அவ்வளோ நல்லவன், எந்த தப்பும் நடக்காது. உண்மைங்க, நல்ல பையனை பெற்றிருப்பீங்க, நல்லா வளர்த்திருப்பீங்க. சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து சூழ்நிலை நமக்கு வராதா என்ன? ஸோ என்ன பண்ணணும், அதுக்கு தான் சொல்றது டிபெண்ட் ஆன் காடுங்கிறது 5 வயசுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்திருக்கணும். அப்போ 50 வயசுல என்ன புலம்ப மாட்டோம், கடைசி காலத்தில் என்ன பயம் பார்த்து பண்ணான்னு புலம்ப மாட்டோம். புலம்புறன்னா என்ன இல்லை, டிபெண்ட் ஆன் காடு இல்லை. ஏன் டிபெண்ட் பண்ண முடியல? நம்பிக்கை இல்லை. வேற என்ன, இறைவன் மீது நம்பிக்கை இன்னும் எப்படி இருக்குது? கேட்டான் வாழ்ல உட்காந்துருக்குறோம். எப்படிங்க நம்பிக்கை வளர்த்துறது? குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் கொடுத்துக்கிட்டே இருங்க. லைஃப் டைம் ப்ராஜெக்ட் கொடுத்துதான் என்ன பண்ணணும்? தண்ணியில குதிச்சுதான் அந்த பையன் குதிச்சு பழகிறான். அப்ப பக்தியை செலுத்திதான் என்ன பண்ண முடியும்? டிபெண்ட் ஆன் காடுக்கு போகணும். இதுதான். இதெல்லாம் எதுக்கு படிச்சுட்டு இருக்கிறோம்? டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா 100% கடவுளை நம்பணும். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், ந மன்மத விகாரகன்னு சொல்லுவோம். ந மன்மத விகாரனாங்க இப்ப வந்து ராக, துவேஷ, காம, குரோத, மத, மாத்சரிய இதெல்லாம் பூர்வ ஜென்மத்து வாசனையின் மூலியமாக, இந்த ஜென்மத்து வாசனை மூலியமாக நமக்கு என்ன வரும்? உள்ள இருக்கும். ஏத்துக்கணும். அண்டர் யுவர் கண்ட்ரோல். அது மாற்றுவதற்குண்டான முயற்சி எடுக்கணுமே தவிர, எனக்குள்ள எதுக்குங்க இவ்வளவு ராக இருக்குது, எனக்குள்ள எவ்வளவுங்க இவ்வளவு. ஸோ எது? இந்த புலம்பல். எத்தனை வருஷங்க நான் அந்த கர்ண சுத்திக்கு ஒர்க் பண்றது, எத்தனை வருஷங்க நான் கர்மயோகம் பண்றது, புலம்பல் புலம்பல் புலம்பல். இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியணும்? ராக, துவேஷ, காம, குரோத, மதம், ஆச்சரியம் எல்லாமே எப்படி வந்திருக்குது? எனக்கு பூர்வ ஜென்ம, இந்த ஜென்ம வாசனையின் மூலியமாக உள்ள வந்திருக்குது. அப்படின்னு புரிஞ்சுக்கணும், ஏத்துக்கணும். அப்ப என்ன? அக்செப்டன்ஸ். என் மனதில் இருக்கிற, ஏன்னா என் மனதை நான் தான் பார்க்கிறேன், உள்ள இருக்கிற குறைகளை என்ன பண்ணிக்க தெரியணும்? ஏற்றுக்கொள்ளணும். மாறுவதற்கு முயற்சி செய்வோம். உடனே என்ன கேட்கறது? எத்தனை நாளுங்க முயற்சி பண்ணணும்? ஏன் முயற்சி பண்றக்கு அவ்வளவு சலுப்பு? முயற்சி பண்றக்கு என்னது? சோம்பேறி. அதுதான் காவிக்குது. ஸோ அது அடுத்தது சம்சர்க், அதாவது கெப்பாசிட்டி டு ஸ்பெண்ட் டைம் அலோன். தனிமையாக இருந்து பழகணும். அதுல ஒரு சந்தோஷத்தை கண்டு பழகணும். தனிமையாக, கெப்பாசிட்டி டு ஸ்பெண்ட் டைம் அலோன் வித் வாசனா. என் மனதில் இருக்கிற வாசனை வெளியில வர வர நான் என் மனதோட பேசிக்கிட்டு அமைதியா, வெளியில் இருக்கிற கம்பெனினே தேவையில்லாம எனக்குள் நானே, அந்த வாசனை உள்ள இருக்கிற வெளியில் வருமா, அதை டேக்கிள் பண்ற அளவுக்கு சக்தி பெறணும். எமோஷனல் பர்சன் அடங்கி காக்னிட்டிவ் பர்சனா வளர தெரியும். எப்ப பாரு எதுலயே இருக்கிறதே எமோஷனல். அவன் தான் என்ன பண்ணுவான்? பழைய வாசனையெல்லாம் கிளப்பி விட்டு பாரு, அவங்க அப்படி சொன்னாங்க இல்லையா, அவங்க இப்படி சொன்னாங்க இல்லையா, அவங்க அப்படி பேசினாங்க இல்லையா. இது எமோஷனல் பர்சன். அவனை அடக்கி யார மேல ஏங்க செய்யணும்?
காக்னிட்டிவ் பர்சன். எதையும் அறிபவன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எமோஷனல் பர்சன் காணாமல் போயிடுவான். நாம் என்ன பண்ணுறது, காக்னிட்டிவ் பர்சன் எப்போ வரைக்கும் வேலை செய்யறது தெரியுங்களா, ஸ்கூல் காலேஜ் லைஃப் வரைக்கும் தான் காக்னிட்டிவ் பர்சனே வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அப்புறம் இது ஆனந்த விகடன் நியூஸ் பேப்பர் குமுதம் படிக்கிறதெல்லாம் காக்னிட்டிவ் பர்சன் கிடையாது. படிச்சு முடிச்சா இந்த காக்னிட்டிவ் பர்சன் எப்போ நம்ம தொலைச்சோமோ நம்ம வாழ்க்கையில் நிம்மதியை தொலைச்சிருப்போம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்போ சொல்லுவோம், காலேஜ் நாள எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் தெரியுமா, ஸ்கூலில் நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் தெரியுமா. ஏன், இன்ஸ்பைட் ஆஃப் பாவர்ட்டி நம்ம ஜாலியாக இருந்திருப்போம். இந்த மாதிரி விதவிதமாக சாப்பாடெல்லாம் கிடச்சிருக்காது, இந்த மாதிரி விதவிதமாக ஹோட்டல் சாப்பாடெல்லாம் கிடச்சிருக்காது, ஒன்றுமே கிடச்சிருக்காது. 2 பாவாடை தண்ணி காலேஜை முடிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் அதை ஹாப்பியாக ஏன் ஃபீல் பண்ணோம்னா, அப்போ நமக்குள்ள இருக்கிற பர்சனில் காக்னிட்டிவ் பர்சன் தலை தூக்கி இருந்தான். அறிபவன் அறிந்து கொண்டு சிந்திச்சு கொண்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அறிபவன் மேலோங்கி இருந்தான். அதனால சந்தோஷமா இருந்தோம். யார் அடக்கி வச்சிருந்தோம், அதே அடங்கி கிடந்தது. எமோஷனல் பர்சன் அடங்கி கிடந்தான். வயசாக வயசாக அந்த படிப்பை படிக்கிறதுங்கிறது சிந்திக்கிறங்கிற வேலையை விட்டோன்னே, சிந்திக்கிறது என்ன தெரியுங்களா, அவங்க இதை சொன்னாங்க என்ன நம்ம சொல்லாங்கிற பேர் சிந்தித்தல் இல்லைங்க. அவங்க ஒன்று இப்படி பண்ணிட்டாங்க, நான் திருப்பி எப்படி பண்றதுங்க பேர் சிந்தித்தல் அல்ல. ஏன்னா சிந்தித்து நிறைய பேர் ரூம் போட்டு அப்படியே வந்து அவங்க அப்படி சொன்னாங்களா, நாளைக்கு அவனை போய் 4 நாக்கு பிடிக்கிற 4 கேள்வி கேட்டு வரேன், இதுக்கு பேர் சிந்தித்தல் அல்ல. நமக்கு நாமளே குழி தோண்டிக்கிறோம். சிந்தித்தல் என்பது வேற. இந்த நியூஸ் பேப்பர், குமுதம், ஆனந்த விகடன் நியூஸ் பேப்பர், டிவி நியூஸ், பக்கத்து வீட்டு நியூஸ், அடுத்த வீட்டு நியூஸ், இதெல்லாம் காசிப்பிங் வரும். சிந்தித்தல் அல்ல. இதெல்லாம் கேதரிங் நியூஸ், சிந்தித்தல் அல்ல. நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. கேதரிங் நியூஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சிந்தித்தல். அந்த காக்னிட்டிவ்ங்கிறவ சிந்தித்தல். ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பையன் 6வது வயப்போட சிந்திப்பான், இது எப்படி வந்து அடுத்த நம்ம, அது வேற. சிந்தித்தல்ங்கிறது வேற. இது காசிப்பிங், நியூஸ் கேதரிங்க்கும் சிந்தித்தலுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ எப்போ நீங்கள் காக்னிட்டிவ் பர்சனாகவே இருக்கிறீங்களோ, எதையோட கற்றுக்கிட்டே இருக்கிறோங்க போது, கற்றுக்கிறது வேற, நியூஸ் ரீடிங் வேற. ரெண்டையும் பண்ணிடாதீங்க. ஒரு சாண்டிங்னா கற்றுக்கணும். நீங்கள் யோசனை பாருங்க, இது ஒரு வேத மந்திரம், இட்ஸ் லேர்னிங். சிந்திக்கணும், மேலே போகணும் கீழே போகணும், அது வேற ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வருதா, இதுக்கு பேர் தான் சிந்தித்தல், ஒரு லேர்னிங்னு பேர். நியூஸ் பேப்பர் குமுதம் படிக்கிறது சிந்தித்தல் கிடையாதுன்னு சொல்ல வர. டிவியில் நியூஸ் கேட்கறது இட்ஸ் நாட் லேர்னிங். நாம நினைச்சுக்கிற லேர்னிங் உலக விஷயமெல்லாம் படிச்சு வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இட் இஸ் நாட் லேர்னிங். இட் இஸ் நாட் லேர்னிங். இட் இஸ் கேதரிங் நியூஸ். தட் இஸ் நாட் லேர்னிங். Learning is different from gathering news. Learning means சாஸ்திரம் படிக்கிறதா உண்மையில லேர்னிங். அதுக்கு மேல அதுக்கு உண்டான சாஸ்திரம் சொல்லுவோம், அதையெல்லாம் கத்துக்கிறது, அதுக்கு பேர் தான் லேர்னிங். அதுதான் காக்னிட்டிவ் பர்சன் வேலை செய்யற இடம். அவன் வேலை செய்ய விட்டுட்டீங்கன்னா எமோஷனல் பர்சன் காணாம போயிடுவான். ஸோ அப்படி இருக்கும்போது எங்க வந்துடுவீங்க, கெப்பாசிட்டி டு ஸ்பெண்ட் டைம் அலோன். ஏன்னா காக்னிட்டிவ் பர்சன் வேலை செய்யறானாவே அவன் தனிமைக்கு வந்துடுவான். அப்பதானே நீங்க காக்னிட்டிவ் பர்சனா இருக்க முடியும். தனிமையில் இருந்தீங்கன்னா தானே நம்ம படிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். 10 பேர்த்த கூட்டாட உட்காந்துக்கிட்டே நீங்க காக்னிட்டிவ் பர்சன் 10 பேரை சேர்றீங்கன்னாவே யூ வில் பிகம் அ எமோஷனல் பர்சன் ஒன்லி. நாம நினைச்சுக்கோ அவ காதல் என்ன போட்டிருக்கா, கண்ணில் என்ன போட்டிருக்கா, புடவை என்ன கட்டியிருக்கா, அப்படி நம்ம லேர்னிங் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். தட் இஸ் நியூஸ் கேதரிங், நாட் லேர்னிங். லேர்னிங் கேன் டேக் பிளேஸ் ஓன்லி வென் யூ ஆர் அலோன் வித் சம் புக்ஸ், ரெக்கார்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு குரு, இவங்கிட்ட தான் உங்க ப்ராசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம், லேர்னிங்கிற ப்ராசஸ். காக்னிட்டிவ் பர்சன் மேலே எந்திரிப்பான். ஒரு குரு கிட்ட, ஒரு டீச்சர், ஒரு புக்ஸ் படிக்கிறோம் அல்லது ஒரு லேர்ன் பண்றோம், ஒரு சம் போடுறோம் அப்படின்னா தான் லேர்னிங் ப்ராசஸ் மேலே வருவான் காக்னிட்டிவ் பர்சன். அவன் மேலே இருக்க வரைக்கும் எமோஷனல் பர்சன்லாம் படுத்துருவான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உல்ட்டா ஆயிடுச்சுங்க. நம்மளை தலை தூக்கி நிற்கிறவன் யார், என்னுடைய கேரக்டரை டிசைட் பண்றவன், என்னுடைய அமைதியை டிசைட் பண்றவன், என்னுடைய சந்தோஷத்தை டிசைட் பண்றவன் எல்லாமே எமோஷனல் பர்சன் தான். ஏன்னா அவனை தலை தூக்கி விட்டுட்டோம். யாரு கையில போயிட்டா, காக்னிட்டிவ் பர்சன் கீழே அமுக்கி வச்சிட்டோம். ஸோ வி கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். தனியா உட்காருன்னா முடியறது இல்லை. ஏன், இங்கதான் உள்ள இருக்கிற எமோஷனல் ஜம்ப் 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 சண்டை. உள்ளேயே என்ன நடக்கும், பாரத போர் நடக்கும். ஐயோ வெளியில போயிடலாம், எங்க வீட்டு விட்டு வெளியே போனா கொஞ்சம் நல்லா இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலைங்க. ஏன் இருக்க முடியல, இது யாருனால அந்த வார்த்தை வாயிலிருந்து வரும், வீட்டில் இருக்க முடியலைங்க, எங்க வெளியே போனா தான் நல்லா இருக்கு, வீட்டில் முடிவு, உள்ளேயே இருந்து ரொம்ப நாள், வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு, போகணும். கோயிலுக்கு போடுங்க, சாமிக்கு முன்னா, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த ப்ரெஷர்ல இருந்து வெளியில தெரிக்கிறேன் பாத்தீங்களா, அப்ப ப்ராப்ளம். வாலண்டியரா நானே முடிவு பண்ணி ஒரு கோயிலுக்கு போறது வேற, உள்ள இருக்க முடியாம தெரிக்கிறேன் பாத்தீங்களா, அது வேற. ஸோ அது ஏன் அந்த நிலைமை வருது, எங்க யாரு நம்மள மேல தூக்கி விட்டு, நம்ம உடம்புல எமோஷனல் பர்சன் மேல தூக்கி உட்கார்ந்துருக்கான். யாரு, காக்னிட்டிவ் பர்சன் ஓரம் கட்டிடாதீங்க. அதனாலதான் என்ன சொல்றோம், வேதாந்தம் என்ன சொல்லி கொடுக்குது,
லேர்ன் பண்ண கற்றுக் கொடுக்கறது வேதாந்தம். புரிஞ்சுங்களா? ஸோ கெப்பாசிட்டி டு ஸ்பெண்ட் டைம் அலோன். அப்போ யாரு தான்? காக்னிட்டிவ் பர்சன் தலை தூக்கி இருந்தா தான் யூ கேன் சிட் அலோன் அண்ட் என்ஜாய். இந்த தனிமையில் இனிமை காண முடியும். அடுத்தது வைராக்கியம். அது சொல்லாமல் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது சப்ஜெக்டை. 6வது பாயிண்ட் வைராக்கியம். ஸோ இந்த 6ஐயும் ஸ்டார்ட் ஆஃப் த டே வேண்டாம், வாழ்க்கையில் கொண்டு வந்து பழகினீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப்னு பர்தகிரி சொல்ல போறாரு. அடுத்த சொல்லிட்டு அடுத்த நாள் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.